எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். நடிகை த்ரிஷா தற்போது பயங்கர பிஸியாக வந்துகிட்டு இருக்காங்க. பிகாஸ் நயன்தாராவெல்லாம் ஓரம் கட்டிட்டு நிறைய பட வாய்ப்புகள் இப்போ அவங்களுக்கு தான் வந்துகிட்டு இருக்கு. இப்போ தக் லைஃப் படம் வரப்போதும் அதுக்கான ப்ரொமோஷனில் பயங்கரமாக ஈடுபட்டு வந்துகிட்டு இருக்காங்க நடிகை த்ரிஷா. இதுக்கு நடுவில் ஃபேன்ஸ் மீட்லாம் வைக்கப்பட்டிருக்கு. ஸோ இதில் வந்துட்டு த்ரிஷா கிட்ட கேட்கப்பட்ட ஒரு கேள்வி, நீங்கள் எல்லா கூடயுமே நடிச்சிட்டீங்க ஆல்மோஸ்ட் தமிழ் சினிமாவில். ஸோ இதுக்கப்புறம் யார் கூடயாவது நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை இருந்துச்சுன்னா அது யார் கூட அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கோ த்ரிஷா ஓப்பனாக இதில் டவுட்டே கிடையாதுங்க, இதுக்கப்புறம் நான் ஏதாவது ஒரு படம் பண்ணணும்னா கண்டிப்பாக வந்து அது ஃபகத் ஃபாசில் கூட தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவர் கூட பண்றது தான் எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காரணம் என்னன்னா, அந்த மனுஷன் எப்படிப்பட்ட கதாபாத்திரங்கள் கொடுத்தாலும் எப்படிப்பட்ட கதையிலுமே வந்துட்டு ரொம்பவே தனித்துவமா நடிச்சுட்டு போயிடுவாரு, ரொம்ப சிறப்பா ஒரு நடிப்பையை வழிகாட்டுவாரு. ஸோ அதனால நான் இதுக்கப்புறம் ஏதாவது படம் பண்ணா அவர் கூட நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறேன் அப்படின்னு ரொம்ப ஓப்பனாகவே வந்து சொல்லியிருக்காங்க. இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, த்ரிஷா வந்துட்டு கமல் சார் கூட நடிச்சிருக்காங்க, ரஜினி சார் கூட நடிச்சிருக்காங்க. திரும்பி அவங்க கூட நடிக்கணும் கூட சொல்லாமல் நான் ஃபகத் ஃபாசில் கூட தான் நடிக்கணும்னு விருப்பப்படுறேன் அப்படின்னு சொன்னது தமிழ் சினிமா ரசிகர்களை பயங்கரமாக ஆச்சரியமாக்கியிருக்கு. பட் எனக்கு ஒன்றும் பெருசாக ஷாக்கிங்லாம் இல்லைங்க. ஃபகத் ஃபாசில் அவர் பயங்கர டேலண்டாக நடிக்கிறாரு. ஸோ நடிப்பு அரக்கன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவரை தான் கூப்பிட்டு வந்துகிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது ஸோ தமிழில் நிறைய நடிகைகள் அவர் கூட நடிக்கிறதுக்கு ஆசைப்பட்டு வந்துட்டு இருக்காங்கன்றதுல டவுட்டே இல்லை. ஸோ த்ரிஷா அப்படி சொன்னதிலும் எனக்கு ஆச்சரியம் படல. ஸோ உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற செய்திகளை கூட தெரிந்து கொள்வதற்கு சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.